Hello, welcome back to my YouTube channel. Please do subscribe and like my YouTube channel. அப்போ இன்றைக்கி நாம் டேஸ்டியான சிக்கன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 250 ml வாட்டரில் 250 கிராம் சிக்கன், போன்லெஸ் சிக்கன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு வச்சு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சு அதோட தண்ணியெல்லாம் நல்லாவே சுண்டுற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே அது நல்லாவே குக் ஆயிரும். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ இது நாம் மிக்சியோட சின்ன பிளெண்டரில் போட்டு ஒரு தடவை சின்னதாக ஒன்று நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கையிலையும் கூடி நம்ம அது சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் 4 பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லாவே சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லாவே அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டு நல்லாவே குக் பண்ணிக்கலாம். அது ஒரு பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ரொம்ப குக் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறதுனால ஹாஃப் குக் ஆனாலே போதும். இப்போ ஒரு கேப்சிக்கனோட ஹாஃப் எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது சீக்கிரமே கேப்சிக்கன் குக் ஆயிரும். நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் போட்டு நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர்ஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தக்காளி போடுறதில்ல, அதுக்கு பதிலாக வேறொரு இன்க்ரீடியன்ட் போடுறோம். அப்புறம் நம்ம இந்த பவுடரில் சோம்பு பவுடரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ அந்த பொட்டேட்டோ நல்லாவே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மாஷ் பண்ணக்கூடாது, அதாவது எல்லாமே ரொம்ப கூழ் மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம உருண்டை பிடிக்கும்போது அது வராது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது சேர்த்துறதுனால டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இது போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அது ஒரு 2 நிமிஷம் நல்லாவே அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவும் சிக்கனும் நல்லாவே மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து பத்தலைன்னு உப்பு போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோவும் மசாலாவில் நல்லாவே மிக்ஸ் ஆகணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அது சூடாடுற டைமில் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் பொடிச்சு எடுத்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நம்ம அதுக்கு பதிலாக ரஸ்க் பவுடராக்கியும் எடுத்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போ நான் இங்கே 3 முட்டை இங்கே எடுத்திருக்கேன். அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா, பால் யூஸ் பண்ணுறதெல்லாம் நமக்கு முட்டையோட அளவு குறைச்சிக்கலாம். அதில் நமக்கு முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் ஊற்றுறனால முட்டை நமக்கு அளவாக போட்டால் போதும். இப்போ நம்ம கட்லைட்டை உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ரவுண்ட் ஷேப்பில் தான் எடுத்திருக்கேன்.
இங்கே பாருங்கள், பொட்டேட்டோ ரொம்ப நம்ம ஸ்மாஷ் பண்ணாதனால நமக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்க வருது. இப்போ இந்த மாதிரியே நமக்கு எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. வாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ நாம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கோட்டிங் கொடுக்கலாம். அதுக்காக முதல்ல நாம் கட்லைட்டை முட்டையில் முக்கி அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லோரும் நார்மலாக 2 தடவை கோட்டிங் கொடுப்பாங்க. இங்கே நமக்கு ஒரு கோட்டிங்லேயே நல்லா கவர் ஆயிரும். அதனால் நான் இங்கே ஒரு கோட்டிங் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கட்லைட்டும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு பேனில் நாம் எண்ணெய் ஊற்றி நல்லாவே சூடாக வைக்கலாம். கட்லைட் போடுற முன்னாடியே தீயை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது சீக்கிரமே கருகிரும் பிரெட் க்ரம்ஸ்னால். இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. இந்த டைமில் நம்ம கட்லைட் போட்டு கொடுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் கட்லைட்டுக்கு ஒரு ஹாஃப் வரைக்கும் தான் இருக்கணும். கட்லைட்டு முங்குற அளவுக்கு ஊற்றக்கூடாது. இப்போ நாம் எல்லா கட்லைட்டையும் போட்டு நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட்லைட்டை திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு திருப்பி போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி 2 ஸ்பூனில் திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ அடுத்த சைடும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த கட்லைட்டை நம்ம வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கட்லைட் ரெடி. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.